திறமை நடத்திருக்கியா? திடீர்னு அடிக்கணுமா? ஒன்று பெஞ்சிருச்சு. அண்ணே நம்ம பேருண்ணே? யார்? என் பேரா? ஆமாம். என் பேர் அந்தோணி மிக்கல். அந்தோணி மிக்கல். நீங்கள் பனைமர தொழிலாளி? ஆமாம். ஆமாம். இப்போ நீங்கள் இப்போ இந்த வெடிலி அமைச்சிருக்கக்கூடிய இது இடம் எந்த பகுதிண்ணே? இது எந்த ஊர்? இந்த இப்போ நம்ம சாத்தங்குடி விளக்கு. உங்கள் சொந்த ஊர் நரிப்பூர் பக்கம்? சொந்த ஊர் நரிப்பூர் பக்கம், பெரிய நாயகரம். இங்கே எவ்வளோ நாள் தங்கி இருப்பீங்க இங்கேருந்து தொழில் பார்க்குறதுலாம்? இங்கேருந்து தொழில் பார்க்குறது ஒரு 3-4 மாதம் இருப்போம். 4 மாதம் இருப்பீங்க. அப்புறம் இங்கே காலி பண்ணிவிட்டு ஊருக்கு போயிடுவீங்க. பனை தொழிலுக்கு மட்டும் இங்கே வந்து தங்கிக்கிடுவீங்க? முழுவதுமே இந்த பனை மரத்துக்கு உண்டான பொருட்களை வச்சே வீடு அமைச்சுக்கிடுவீங்க? ஆமாம். சீசன் காலகட்டம்னா எவ்வளோ மாதம்ண்ணே? சீசன் காலகட்டம் 6 மாதம். 6 மாதம். இப்போ 6 மாதமும் இருக்க வேண்டி வரும்ல? ஆமாம். 6 மாதம். இந்த மாதம், இந்த வருஷத்தில் 2 மாதம் போச்சு, பாலை இல்லை. இன்னும் மழை தண்ணி இல்லாமல் ரொம்ப இதாக தான் இருக்குது. போதுமான மழைப்பொழிவு இருந்தால் தான் இந்த தொழில் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இந்த வருஷம் சிறப்பாக இல்லை. தொடக்கமே லேட் ஆயிடுச்சு. அண்ணே, இப்போ இரவு நேரத்துலலாம் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும்ண்ணே? இல்லை, எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ சிரமமாக தெரியாது, பழகிருச்சு இல்லை. இப்போ வந்து சோலார்லாம் வாங்கிக்கிட்டீங்களா? முன்னே அப்படி அதுவும் கிடையாது? முன்னாடி சோலார்லாம் கிடையாது, இல்லை, இருட்டுக்குள்ளே தான் இருக்கணும். கை லைட் மட்டும்தான், விளக்கு மட்டும்தான். இப்போ இரவு நேரத்தில் இப்போ நீங்கள் பனை மரத்தை வந்து ஒரு நாளைக்கு 3 முறை ஏறணுமா? 3 முறை ஏறணும். இரவுலையும் வேலை பார்ப்பீங்களா? ஆமாம். இப்போ இரவில் பார்க்கும்போது உங்களுக்கு அப்போ அந்த கரெக்டான இடம் பார்த்து போயிடுவீங்களா? அந்த கையில் லைட் வச்சுருப்போம். முன்னாடி உள்ளவோ லைட்டு இல்லை, கண் மதிப்பில் தான் செய்யிருக்காங்க. இப்போ லைட்டு வச்சுருக்கோம். குடும்பத்தோடு சேர்ந்து வேலை பார்க்கணுண்ணே? எல்லாருக்குமே வேலை இருக்கும். பணத்தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தாலும் 5 பேருக்கும் வேலை இருக்கும். இப்போ அடுப்பு எல்லாமே இப்போ தான் ரெடி பண்ணுறீங்கண்ணே? ஆமாண்ணே. நான் அடுப்பு கூட போடல. இப்போ தான் வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. கிலோ வச்சுக்கலாமா? வச்சுக்கண்ணே, மேலே வச்சுக்கங்க, உங்கள் விருப்பம். இன்னைக்கு என்ன சாப்பாடுண்ணே? மீன் குழம்பு. மீன் குழம்பா? சாப்பிட்டாங்க, நான் சாப்பிட்டாங்க, வரேன். அக்கா, இப்போ இந்த பனை தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களுக்கும் அதிகமான வேலை இருக்கும்ல? அது எவ்வளோ மாதிரி சிரமமான வேலைகள்லாம் இருக்குங்க? காலையில் எழுந்திரிச்சு சமையல் வேலையை முடிச்சுட்டு விடிய காலம் பயணி போய் பயணி எடுத்து காய்க்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது விரவள்ளி போடணும். அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு இதுவில் எல்லாம் துயர்ந்து வேலை தான். 10 மணி ஆகும் ஒரு நைட்டு படுத்து. ஓய்வே இருக்காது? ரெஸ்ட் இருக்காது. இப்போ சின்ன குழந்தைகள் இருந்தாலும் அவங்களுக்கு வேலை இருக்குமா? அது எதுனாலும் ஒன்று பிறகு அள்ளிக்கிட்டு போடுங்கல்ல, பிறகு சேகரிக்கணும். இப்போ வந்து இந்த காட்டுக்குள்ள வந்து தங்கி இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கை முறை இருக்குல்ல, ஊர்ல இருக்கிறதுக்கும் பனங்காட்டுக்குள்ள இருக்கிறதுக்கும் இது எப்படி இருக்குங்க? எப்படி ரொம்ப சிரமம் தான். சிரமம் தான். ஆமாம், ஊரில் இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். இப்போ இந்த அம்மி கல் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களாக்கா? இப்போ அது அம்மி கல் இங்கே தினசரி சமையலுக்கு இதை பயன்படுத்திடுவீங்க? அது உங்களுக்கு மிக்சியில் ஆட்டுற பழக்கம்லாம் இப்போ ஊரில் இருந்து மிக்சியில் பண்ணியிருப்பீங்க. திடீர்னு இங்கே வந்து ஆட்டு வரல அம்மிக்கல். 6 மாதம் இதான். ஒரு 6 மாதம் இந்த அம்மி கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும்.